முருங்கை மரம் பத்தின ஒரு தகவல் என்னன்னா, முருங்கை மரம் வந்து வீட்டுக்கு நுழையிற இடத்துல என்ட்ரன்ஸ்ல வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணத்துக்காகனா, முருங்கை கிளைகள்லாம் வந்து எளிதில் உடைஞ்சிரும். அதனால என்ட்ரன்ஸ்ல வச்சோம்னா நுழையும்போது கிளைகள் எதுவும் உடைஞ்சு விழுந்தா ஆபத்துங்கிறக்காக சொன்ன அந்த விஷயத்த, முருங்கை மரம் வச்சாலே ஆகாதுங்கிற மாரி சிலர் வதந்தி பரப்பி, வீட்டுக்கு பாதுகாப்பான இடத்துல வச்சா கூடவும் அதையும் வெட்ட வச்சுருவாங்க. ஸோ நுழையிற இடத்துல வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்ல தான் முருங்கை மரம் வைக்கக்கூடாதே ஒழிய, அ பின்னால சைட்லலாம் வந்து தொந்தரவு இல்லாத இடங்கள்ல முருங்கை மரம் வளர்க்கலாம். ஏன்னா, முருங்கைக்கீரை தான் வந்து கீரைகள்ல அதிக சத்துள்ள கீரை. முருங்கைக்கீரை வந்து அதிகமா நமக்கு வெளியிலயும் கிடைக்கிறதில்ல. கீரை கடைகள்ல கூடவும் கீரைக்காரர் முருங்கைக்கீரை அதிகமா கொண்டு வர மாட்டாரு. ஸோ முருங்கை மரம் இடம் இருந்தா வளர்க்குறது ரொம்ப நல்லது. இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, முருங்கைக்கீரை நம்ம சமையல் செய்றோம் இல்லையா? வதக்குறோம்ல, அதுக்கு வந்து சீரகம் தான் போடணும். சீரகம், வெங்காயம் போட்டு முருங்கைக்கீரை செய்றது பெஸ்ட் மெத்தட்.